ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்கள்லேருந்துமே ஊரக வாழ்வாதார இயக்கம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாதிரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்டான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்குமே இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் போயிட்டு நோட்டீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் வந்துச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையுமே தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் இருக்குது பாருங்கள், TNSRLM, அங்கேருந்து வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் தோறுக்கு பாருங்கள், நேராக ஃபைல் வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுங்க. அதாவது தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலுமே, சென்னையை தவிர்த்து ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களிலுமே வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. கடைசி தேதி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே 16/2/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். கல்வி தகுதி, வயது வரம்பு எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போது, எந்த மாற்றமும் இல்லை. ஸோ முதல்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், விருதுநகர் மாவட்டத்தில் 13 வட்டாரங்களில், ஸோ 11 தாலுக்கில் 23 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பதவி வட்டார ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பதவி தாங்க கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேட்டருக்கான ஒரு பதவி தான் கொடுத்துருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன. எக்ஸாம் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் MS ஆஃபீஸ்க்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மற்றும் PLF போன்றவற்றில் குறைந்தபட்சம் 5 வருஷம் பணியேற்றதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் பணியிடம் உள்ள வட்டாரத்தின் எல்லை பகுதிக்குள் வசிப்பராக இருக்க வேண்டும். இப்போ ஒரு பிளாக்ல வேக்கன்சி இருக்குது, ஒரு தாலுக்கில் வேக்கன்சி இருக்குன்னா நீங்கள் அதே தாலுக்கில் வசிக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இருசக்கர வாகனம் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சிறந்த நன்னடத்தை இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிறந்த தகுதிக்கான டாக்குமெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டாக்குமெண்ட், கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட், இந்த எல்லா டாக்குமெண்ட் ஜெராக்ஸை பார்த்தா நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி தேதி 16/2/2026 ஈவினிங் 5:45க்குள்ள டைரக்டாகவோ பதிவஞ்சல் மூலமாகவோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், மாவட்ட இயக்க மேல்மேலகம் எல்லாத்துக்குமே இதே அட்ரஸ், உங்கள் தாலுக்கு மற்றும் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மாற்றி போட்டுக்கோங்க. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அறிவிப்பை பற்றி அதிலையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதனால் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் சேம் இதே வெப்சைட்டில் டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்மேட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ காமனாக இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் போயிட்டு உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு விண்ணப்பிக்கப்படும் பதவியின் பெயர், ஸோ என்ன பதவி அப்ளை பண்ண போகிறீங்க, வட்டார ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன, எந்த தாலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ உங்கள் பெயர் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, பாலினம், இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். பெண் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வேலைக்கு பெண்கள் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. மதம் பொறுத்த வரைக்கும் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்னு கொடுத்து என்ன வகையான ஜாதி கேட்டகரியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி என்னென்ன படிச்சிங்க, 10th 12th டிகிரி 3 மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு எந்த ஸ்கூல் காலேஜில் படிச்சிங்க, பெற்ற மதிப்பெண் எவ்வளோ, எந்த மாதம் பாஸ் பண்ணீங்க அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கணினி தகுதி, ஸோ கணினியில் எந்தமான தகுதியெல்லாம் வச்சுருக்கீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு
எக்ஸ்பீரியன்ஸ்க்கான காலமும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு மற்ற இன்ஃபர்மேஷன் என்ன லாங்குவேஜ் தெரியும், அப்புறம் வந்து பார்த்தா முகவரி, நிரந்தர முகவரி என்ன அதெல்லாம் கொடுத்துட்டு மகளிரை தலைவராக கொண்ட குடும்பங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க, ஆதரவற்றோர் இருக்கீங்க அப்படின்னா செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க. எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் அதாவது நாள் கேட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் என்னைக்கு ஃபில் பண்ணியோ அதுக்கான தேதியை கொடுத்துட்டு உங்கள் சைன் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க கடைசி தேதிக்குள்ள அட்ரஸுக்கு அனுப்பி வச்சுருங்க. இது வந்து மொதல் டிஸ்ட்ரிக்ங்க. ரெண்டாவது திருப்பூர் மாவட்டம் இருக்குது பாருங்க, அங்கேருந்து வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 11 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் இருக்குது பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 22 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அங்கேருந்து 6 வேக்கன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு எவ்வளோனா 23 வேக்கன்சி கிட்ட அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா தேனி மாவட்டம் அங்கே இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. காலியாக உள்ள வேக்கன்சி நிரப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த வேலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஸோ என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த தாலுக்கில் வேக்கன்சி இருக்குன்னு அதை நீங்கள் அந்த வெப்சைட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் சேலம் மாவட்டம், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டம், அங்கேருந்து ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. 18 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் 15 வேக்கன்சி கிட்ட உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. கரூர் மாவட்டம் இருக்குது பாருங்க, அங்கேருந்து ஒரு 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஈரோடு மாவட்டம், அங்கேருந்தும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 23 வேக்கன்சி கிட்ட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 14 வேக்கன்சி கிட்ட அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கே தருமபுரி மாவட்டம், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க 7 வேக்கன்சி. அதுக்கப்புறம் உங்களுக்கு கோயம்புத்தூரில் 28 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில இது எல்லாமே வந்து அஃபிஷியலாக இது வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் வந்தது. டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் வராமல் நிறையா பத்திரிகை செய்தியில் மட்டுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 9 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. ஸோ 14 வேக்கன்சி கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குது பாருங்க, அங்கேருந்தும் உங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து இருக்குதுங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா மொத்தமாக 14 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பெரம்பலூர் மாவட்டம், அங்கேருந்து உங்களுக்கான ஒரு ஜாப் அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க 9 வேக்கன்சி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ராமேஸ்வரம், அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அரியலூர் மாவட்டத்திலையும் உங்களுக்கான வேக்கன்சி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் உங்களுக்கான அப்டேட் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வேலைவாய்ப்பு இருக்குது. 16/2/2026 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணுங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா நிறைய இந்த மாதிரி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்லையும் அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டான பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வேலைவாய்ப்பு இருக்குது, சென்னையை தவிர்த்து. இதில் வராத டிஸ்ட்ரிக்கும் கண்டிப்பாக பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் இவ்வளோ பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. வெப்சைட்டில் இவ்வளோ தூரம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டில் அப்டேட் பண்ணாமல் எல்லாம் மற்ற டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண பாருங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்துக்குமே ஒன்று தான். அதனால் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வராத டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. மேபி அப்டேட் பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். நிறையா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மையும் கண்டிப்பாக ஷேர் ஆகிருக்கும். ஸோ வராத டிஸ்ட்ரிக்ட் ஏதாச்சும் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் அதுக்கான பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஜாப் இன்ஃபர்மேஷனும் மறக்காமல் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு அனுப்புங்க. நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.